நம்மளுக்கு என்னது அநேகருக்கு துக்க நாள், ஆனா நம்மளுக்கு என்னது சந்தோஷமான நாள், நம்மளுக்கு இது மகிழ்ச்சியின் நாள், நம்மளுக்கு ஆண்டவர் தந்த ரட்சிப்பின் நாள். அப்படிதானே? இது ஆறாவது வார்த்தை பேசும்படியாக அடிமை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். முடிந்தது. அப்படிதானே? ஆண்டவர் சிலுவையின் பாடுகளை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து அக்கிரமக்காரர் எல்லாத்தையும் எல்லா பாடுகள் நொறுக்கப்பட்டது எல்லாவற்றையும் சுமந்து கடைசியா என்ன சொல்லாரு? முடிந்தது என்று ஒரு வேத வார்த்தை அவரு சொல்லிதான் என்ன செய்யாரு? பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆரம்பிக்காரு. அப்படிதானே? அந்த வார்த்தை முடிந்தது என்று சொன்ன வார்த்தை நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். அவருக்கு ஏசப்பாவுக்கு பாடுகள் முடிந்த நேரம் ரட்சிப்பின் மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்னது? நம்மளுக்கு ஆரம்பம். அது யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொன்ன வார்த்தை யோவான் மட்டும்தான் சுவிசேஷத்துல அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா மற்ற 3 சுவிசேஷகரும் அப்படி சொல்லப்படவில்லை. மத்தேயு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று. ஆனா மார்க் சொல்லியிருக்காரு. மார்க் 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று. ஆனா மத்தேயும் மார்க்கும் மகா சத்தமாய் என்று சொல்லி மத்தேயு ஆவியை விட்டார் என்றும் மார்க்கு ஜீவனை விட்டார் என்றும் இதுலதான் ஒரு வித்தியாசம். ஆனா சத்தமாய் மகா சத்தமாய் கூப்பிட்டாங்க என்று 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆவியை விட்டார் என்று மத்தேயும் ஜீவனை விட்டார் என்று மார்க்கும் சொல்லியிருக்காரு. லூக்கா என்ன சொல்றாரு? லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒரு ஆள் எடுத்து வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூக்கா இப்படி சொல்லுகிறாரு. யோவான் மட்டுமே முடிந்தது என்று சொல்லி இயேசு சொன்ன வார்த்தையை நம்மளுக்கு வெளித்தாராரு. யோவான் 19:30 சொன்னபடியாக இயேசு காடியை வாங்கின பின்பு ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். காடியை வாங்கின பின்பு ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். மார்க்கு சொல்லுகிறாரு 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல காடியை அவர் ஏற்கவில்லை. ஆனா யோவான் சொல்லுகிற காடி வேற, மார்க்கு சொல்லியிருக்கிற சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிற காடி வேற. இதுல சொல்லப்பட்ட இந்த காடி வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். அந்த வசனத்தை ஒருங்க வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். மார்க் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நம்மளுக்கு என்னது? காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். இதுல மார்க்கு சொன்ன சுவிசேஷத்துல குடிக்கிற காடி அவர் ஏற்கவில்லை. அந்த காடி எப்படிப்பட்டதுன்னா வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம். அது ஒரு இந்த சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு அந்த வேதனை தெரியாம இருப்பதற்காக அதுல ஒரு கசந்த பொருளை சேர்த்து குடிக்கிறவங்களுக்கு ஒரு போதை வராது மாதிரி அது கொடுக்கக்கூடிய காடி தான் அந்த மார்க்கு சொல்லியிருக்கிற சுவிசேஷத்துல உள்ள காடி. அந்த வெள்ளை போலம் கலந்த காடி கொஞ்சம் கசப்பாக இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அதை என்ன செய்யவில்லை? ஏற்கவில்லை. அப்ப இப்ப ஆண்டவர் அதை ஏற்றுப்பாங்கன்னா என்ன செய்வாங்க? இப்போது இருக்க குடிமகன்கள் எல்லாம் ஆண்டவரே குடிச்சாரே நாங்க குடிச்சா என்னன்னு சொல்லி நல்லா பிரசாப்படுத்திடுவாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அதை ஏற்கவில்லை. மார்க்கு சொல்லியிருக்க சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிற காடியை அவர் ஏற்கவில்லை. யோவான் சொல்லும் காடி என்னன்னா சிலுவையில் தொங்கும் போது காடியை கேட்டு வாங்கி குடித்தார். அது எப்படிப்பட்ட காடினா, இப்போ அநேக இடங்கள்ல இந்த நாள் மோரெல்லாம் ஊத்துவாங்க. அப்படிதானே? அது நம்மளுக்கு பேச்சு இல்லை. ஆனாலும் அந்த சிலுவையில இப்போ ஒருத்தங்க
உறவினர்களை அறைய மாட்டாங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்தாதான் அறைவீங்க. எதனாலனா அந்த 3 பேருக்கு உள்ள உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் பார்க்க வருவாங்க. அப்படித்தானே வேதனையோடு பாரத்தோடு பார்க்க வருவாங்க. அவங்க வரும்போது அதிபதிகள், அந்த காவலர்கள், ரோமர்கள், அந்த சிலுவையில் அறையக்கூடியவர்கள், இவையெல்லாம் எப்படியும் ஏதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதானே அந்த காடி தான் யோவான் சொன்ன காடி. அந்த காடியை தான் இயேசு என்ன செய்தாரு, வாங்கி குடிச்சாரு. கொஞ்சம் அந்த காடி அதிலையும் கொஞ்சம் கசப்பு இருக்கும். அந்த காடியை தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னபடி அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இயேசு என்ன செய்தாரு, அந்த காடியை கேட்டு வாங்கி குடித்தார். அந்த காடியை வாங்கி குடித்த மாத்திரத்துல தான் முடிந்தது என்று சொல்லி என்ன செய்தாரு, ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரு. யோவான் மட்டுமே சொன்ன காடி முடிந்தது என்ற வார்த்தை. அந்த முடிந்தது என்ற வார்த்தை என்ன, வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கிரேக்கத்துல டெதல்ஸ்தா என்று சொல்லப்படுகிறது. ஆனா அந்த அர்த்தம் வந்து கடமை முடிந்தது. ஏன்னா மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வந்து தேவனுக்கு இது கிடையாது. தேவனுக்கு வந்து இங்க வந்து உலகத்துல வந்து நம்ம மறிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவருக்கு சித்தம் இல்லை. ஆனா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் மனித உருவெடுத்து அந்த கடமை முடிந்தது என்று சொல்லி அந்த முடிந்தது என்ற வார்த்தை சிலுவையை சுமந்து அந்த பாடுகள் ரட்சிப்பையெல்லாம் நம்மளுக்கு தரணும், அந்த ஜனங்களையெல்லாம் ரட்சிக்கணும் என்பதற்காக, அந்த கடமையை முடிப்பதற்காக தான் என்ன செய்தாரு, பூமிக்கு வந்து அந்த கடமை முடிந்தது, ரட்சிப்பு முடிந்தது, தேவனுடைய ரட்சிப்பு அவருடைய சித்தம் எல்லாம் என்ன செய்துட்டு நிறைவேறிற்று என்பதற்காக தான் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை. மற்ற 3 சுவிசேஷர்களும் இயேசுவின் மனித தன்மையையும் தீர்க்க தரிசனங்களையும் அவர் ஒரு ராஜா, அப்படி யூத ராஜா, அப்படி ஒரு அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தினாங்களே தவிர யோவான் வந்து என்ன செய்தாரு, முழு உலகத்திற்கும், இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கே அவரு தேவன் என்று வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷகர் யாரு, தேவன் என்று நம்மளை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். மற்ற 3 சிஸ்டர்களும் அப்படி வெளிப்படுத்தல. இயேசு வந்து ஒரு வரலாறு, ஒரு கிறிஸ்டி, அவர் ஒரு தரித்திரங்கள், அந்த தரிசனக்கார, அந்த ஒரு தீர்க்க தரிசி. அப்போ அப்படிப்பட்ட இதை தான் மற்ற 3 சீசர்களும் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் யோவான் வந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக நம்ம யோவான் வந்து நம்மளுக்கு இந்த வார்த்தை, இந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மளுக்கு யோவான் நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். மற்ற 3 சீசர்களும் பிறப்பு, இறப்பு, சரித்திரம் அப்படிப்பட்ட இதங்க தான் வெளிப்படுத்தினாங்களே தவிர யோவான் வந்து நம்மளுக்கு அப்படி வெளிப்படுத்தல. பிறப்பு எல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்தல. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பதை நம்மளுக்கு வெளிப்படுத்தினார். தேவன் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் முடிந்தது, உலகிற்கு தெரிய வேண்டும், உலகத்திற்கு தேவன் நம்மளை தெரிய வேண்டும் என்பதற்காக மற்ற அந்த சிலுவையில் அறையும் போது கிட்ட இருந்த சீசர்கள் எல்லாம், மற்ற சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த யோவான் மட்டும் கிட்ட அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த பாடுகளின் நேரத்துல என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நமக்கு தந்து நம்மளை என்ன செய்திருக்காரு, மகிழ பண்ணியிருக்காரு. இயேசு சொன்ன வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருக்கா வாசிங்க. மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணத்தை யாராலும் தீர்க்க தரிசனங்களை யாராலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை அழிக்க அல்ல, நான் என்ன செய்தேன், நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்ல. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைனா 5 விதமா நம்ம ஒரு 5 பாயிண்ட பார்த்துட்டு முடிக்க போறோம். முதல் தீர்க்க தரிசனம் பிதா சொன்னது. இயேசுவை பற்றி சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் பிதா சொன்னது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருக்கா வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார்.
அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு அவர்? அவர்னா யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார். அந்த பிசாசானவன்ட்டு சொல்லு தீர்க்க தரிசனம் தான் பிதாவானவர் சொல்லு தீர்க்க தரிசனம். யாரை பற்றி? இயேசு கிறிஸ்துவை பற்றி. சிலுவையில் தான் நசுக்கப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த வசனம் போட்டிருக்கிறது. நாய்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தி துளைக்கப்பட்ட. அப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் இப்படியாக நடந்தது. இதுதான் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன முதல் தீர்க்க தரிசனங்கள். அப்ப இந்த சிலுவை பாடுகள் நடக்கக்கூடாது என்பதற்காக அநேக வழியில் சாத்தான் பல வேலைகள் செய்தான். எது மூலமா? இயேசு கிறிஸ்து பிறந்த மாத்திரத்துல இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வயசுல ஏரோது ஒரு வேலை செய்தான். எல்லா குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனா அதிலும் ஆண்டவர் என்ன செய்தாரு? தப்பி வந்துட்டாரு. யூதர்களால் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது யூதர்களால் வஞ்சிக்கப்பட்டாங்க, கல்லெறியப்பட்டாங்க. அதுல இருந்தும் தப்பி ஓடிவிட்டாங்க. படகு யாத்திரை செய்யும் போது ஒரு கொடுங்காற்று, அது சுரி காற்றும், அது ஒரு பெரிய காற்று வந்த போதிலும் அது இதெல்லாம் என்ன வேலை? சாத்தானுடைய வேலை. எப்படியாவது இந்த சிலுவை பாடுகள் இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடாது, அது எப்படின்னா இந்த வெற்றி சிறக்க பண்ணிடுவாங்க சொன்னதுக்காக இந்த சாத்தான் செய்த வேலை தான் இதெல்லாம். அப்ப இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் வந்து அந்த சாத்தான் கோபுரத்துல இருந்து கூட அவரை இயேசு கிறிஸ்துவ கீழே தள்ள பார்த்த போதிலும் எல்லாத்தையும் ஜெயித்து, எல்லா தரிசனங்கள், எல்லா சிலுவையின் மரணங்கள் எல்லாத்தையும் ஜெயித்து நம்மளுக்கு என்ன செய்துட்டார்? வெற்றி சிறக்க பண்ணினா. அடுத்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 53:5 வாசிங்க இருக்கா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாயிரம். அவர் காயப்பட்டும் நொறுக்கப்பட்டும் தழும்புகளால் உண்டாகணும். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கா? அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படிக்காக தான் கெத்செமனில அவரு ஜெபம் பண்ணுது. அதுல இருந்து கொல்கதா மலைக்கு, கல்வாரி மலைக்கு கொண்டு வரது. அதுல இடைப்பட்ட நேரங்களிலெல்லாம் அவர்கள் அசட்டை பண்ணுது, காயப்படுத்துறது, நொறுக்கப்படுகிறது, எல்லாம் வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக தான் நம்மளுக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படி இதெல்லாம் பிதாவுடைய சித்தம். இயேசு கிறிஸ்து இப்படி நம்மளுக்கு பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் செய்த சித்தம். ஏசாயா 53:12 சொல்லப்படுகிறது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படணும். யாரு? இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரில் ஒருவர். அப்படித்தானே எண்ணப்பட்டாங்க. அந்த ஏரோது ராஜாட்ட போகும்போது அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது வெளியே வரும்போது பாவம் போல வந்தாரு. சும்மா போன இயேசு கிறிஸ்து பாவம் போல அப்ப அது அக்கிரமங்கள் அவருக்கு மேல வீண் பழியை சுமத்தினாங்க. அப்படிதானே? அப்படியெல்லாம் எண்ணப்படணும் என்று நம்ம வேத வாக்கி நிறைவேறத்தக்கதாக தான் இப்படியெல்லாம் நடந்தது. ஆனா ரோமர்கள் அந்த சிலுவையில 2 கள்வர்கள் மத்தியில நம்முடைய இயேசு கிறிஸ்து அறையப்பட்டாரு. ரோமர்கள் பணச்செலவு அதிகம் உண்டு. ஆனா அந்த இயேசுவோடு 2 கள்வர்களை சேர்த்து நம்ம செய்யும் போது இப்படிப்பட்ட செலவுகள்லாம் வரக்கூடாது என்பதற்காக தான் 2 கள்வர்களையும் சேர்த்து அவர்கள் அறையப்பட்டாங்க. அக்கிரமக்காரருக்காக வேண்டும். சிலுவையில் அறைந்த பிதா இவர்களை மன்னியும். சிலுவையில் அறைந்த பிறகு அப்படி பாடுகள், அப்படி இதெல்லாம் வேதனையெல்லாம் ஏற்ற பிறகும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும் என்று. அப்படி சொன்ன போதும் இப்படி 2 கள்வர்கள் மத்தியில இயேசு நடுவுல இந்த மக்கள் எல்லாம் நிந்திக்கிற அந்த வேளையில ஒரு கள்ளன் என்ன செய்யறான்? இயேசுவை நிந்திக்கிறான். இன்னொரு கள்வன் என்ன செய்யறான்? அவரை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மற்றொரு கள்வன் அவரை பார்த்து அவர் தேவதூதன் என்று சொல்லுகிறாரு. அப்ப நீ என்ன செய்ய? அந்த கள்வன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, நீர் இன்று என்னுடனே பரதீசியில்
பரதேசியிலே எடுத்து இருப்பாய் என்று அவை ரட்சிக்கப்பட்டுட்டான். அந்த சிலுவையிலே அவன் மற்ற கல்வன் என்ன செய்துட்டான்? ரட்சிக்கப்பட்டான். அப்போ கல்வனை பார்த்து சொல்லிடுறாரு, என்ன சொல்லாரு? நீ இன்று என்னுடனே கூட பரதேசியில் இருப்பான். ஆனா உலகத்திலே 800 கோடி ஜனத்திலும் 240 கோடி பேர் இயேசுவை இந்த நாளிலும் ஆராதிக்கொண்டு. எதனால? ஆண்டவர் நம்மளுக்கு தந்த இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு தந்த கிருபை. அந்த இந்த நாள்ல நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனா ஆண்டவர் தர கிருபை தான். ஆனா மற்ற இப்ப எத்தனை ஜனங்கள் இந்த டாஸ்மார்க்ல எல்லாம் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல நம்மளை இந்த இடத்துல கொண்டு சேர்த்து கூடி ஆராதிக்கணும்னா அவருக்கு கிருபை. அவருடைய பாடுகளை தியானிக்கிற நம்ம நிற்பது நிர்முகமாகாத இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கிருபை தான். ஆனா உபாகமம் 21:23 வசனத்துல அவர் தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டான். அப்படின்னா தூக்கி போடப்பட்டவன்னா மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கு. ஆனா அந்த சாபங்களை மாற்றுவதற்காக, அந்த சாபங்களை நீக்குவதற்காக தான் என்ன செய்தாரு ஆண்டவர்? இப்படி ஒரு பாடுகள், இந்த பாடுகள் எல்லாம் மாறுவதற்காக தான், நம்ம அந்த பாவ கரைகள் நீக்குவதற்காக தான், இந்த தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக தான் இந்த ஆண்டவர் என்ன செய்தார்? தூக்கு போடப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அந்த பாடுகள் எல்லாம் நம்மளுக்கு இந்த தந்தார். அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி போட்டுவிட்டார். 5வதாக நிக்கதோம் என்ற ஒரு பரிசேயன் யூத அதிகாரி. அவன் இயேசுவிடத்துல வந்து பல கேள்விகள் கேட்டான். அதற்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி டைம் ஆகிட்டு அது ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். பரலோக ராஜ்யம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, பல பதில்களை சொன்னாலும் அதுல ஒன்று சொல்லாரு, சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. யோவான் 3:14-15 சொல்லப்பட்டது போல சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் இருக்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். அப்போ இப்படிப்பட்ட பாவ கரைகள் எல்லாம் அந்த மோசே உயர்த்தப்பட்ட சர்ப்பமானது அதை நோக்கி பார்க்காம ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்காக நம்மளுக்கு இப்படிப்பட்ட இதை தந்தார். இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.